வெல்கம் டு என்ஜாய் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். பைத்தான் இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கைடோ வென் ரோசம் இன் தி இயர் 1991. இதை நம்ம ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இன்டர்பிரிட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இன்டர்பிரிட்டட் அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். நம்ம சி இந்த லாங்குவேஜஸ்லையா ப்ரோக்ராமை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு ப்ரோக்ராம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை டாப் டு பாட்டம் ஹோலாக நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆனால் பைத்தான் அப்படி கிடையாது. பைத்தான் ரன் டைம்லேயே லைன் பை லைனாக ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டும். பைத்தான் ஊப்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் ஒரு 7 கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டு டீல் வித் ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ். ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கேட்ஸ், டாக்ஸ், கவ் எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. அதெல்லாம் இதோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? இப்போ கேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட கலர் வேறு, அதுக்கான ஸ்ட்ரக்சர் வேறு, அது கொடுக்குற அந்த சவுண்ட் வேறு. இந்த மாதிரி ஒரு அனிமலுக்கும் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் அனிமலுங்கிறது தான் ஒரு கிளாஸ். அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதுக்குள்ளே சப்கிளாஸஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டாக், கேட் இப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோமா, இதெல்லாம் தான். இந்த ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி நீங்கள் பைத்தானில் இன்னும் டீப்பராக போகும்போது படிப்பீங்க. பைத்தானுக்கு சிம்பிள் சின்டாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இதை நம்ம டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். டைனமிக்லி டைப்டு அப்படின்னா என்னென்னா இதில் வேரியபிள்ஸை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. அது நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது தானாக இன்டீஜரா இல்லை வேரியபிளா அப்படின்னு அதுவே ரன் டைமில் அது கம்பைல் பண்ணும்போது எடுத்துக்கும். இது நம்ம டெவலப் பண்ணுறதுக்காகவும் இது டீபக் பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரன் டைம்லேயே இது ஒரு ப்ரோக்ராமை லைன் பை லைனை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துரும். பைத்தானில் மெமரி அலோகேஷன் டைனமிக்காக இருக்கும். டைனமிக் இன் த சென்ஸ் அது ரன் டைமில் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் இது எல்லாத்துக்குமே ரன் டைமில் உங்களுக்கு மெமரி அலோகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பைத்தானோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஈஸி டு லேர்ன். எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற கோடிங்ஸ் என்னமோ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மால் கோடிங்ஸை வச்சே நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் கம்மியாக இருக்கும். அதோட ப்ராப்ளம் பெருசாக இருந்தாலும் அதோட லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொன்னேன். இன்டர்பிரிட்டட் அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். நெக்ஸ்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா பைத்தானை நம்ம டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா இது பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுது. பைத்தானில் லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், ஃப்ளாஸ்க் நிறையா இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த லைப்ரரிஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் GUI அண்ட் இன்டகிரேட்டட். GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் கொண்டு வர மாதிரி பட்டன்ஸ், டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் யூசர்ஸ் ஏதாவது ஒரு பட்டன்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படி இந்த மாதிரி UX டிசைன்ஸை கூட நம்மளால் பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு டேட்டா டைப் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. இது ரன் டைம்லேயே ஒரு டேட்டாக்கான ஃபங்க்ஷன்ஸ்க்கான எல்லா பைத்தானில் நான் யூஸ் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸ்க்கான மெமரிஸை ரன் டைம்லேயே அலோகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானை நிறைய ஏரியாஸில் அப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன், கன்சோல் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மெஷின் லேர்னிங், scientific and numeric applications, business applications, audio or video based applications, 3D CAD applications. CAD அப்படின்னா computer aided designs. Next enterprise applications, image processing applications,
இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இது இருக்குது.